Hello everyone. இன்னைக்கு கிராமர் லெசன்ல நாம ஒரு விஷயத்தை செய்யாம விட்டுட்டு இப்போ ஐயோ இத நம்ம இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படி செஞ்சிருக்கணுமே இத கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சிருக்கணுமே இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம்ல அந்த மாதிரி சொல்றத எப்படி சொல்லணும் அப்படினு சொல்லிட்டு பாத்துறலாம். நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை செஞ்சிட்டு அத இந்த மாதிரி செஞ்சிருக்கணும் அப்படி செஞ்சிருக்கணும் இப்படி செஞ்சிருக்கணும் இப்படி எல்லாம் சொல்றதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல should have யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். For example, she should have taken a map with her. இதோட அர்த்தம் அவ போகும்போது வெளிய போகும்போது அவ மேப்பை எடுத்துட்டு போயிருக்கணும். அவ எடுத்துட்டு போகாம விட்டுட்டா. அதனால அவளுக்கு வழி தெரியல. So she should have taken a map with her. Next one, he should have taken an umbrella. It's raining outside. அவன் ஒழுங்கா கொடை எடுத்துட்டு போயிருக்கணும். பாரு இப்ப வெளிய மழை பெய்யுது. அதாவது அவங்க எடுக்காம போயிட்டாங்க. ஆனா நம்ம இப்ப சொல்றோம் பாரு அவன் ஒழுங்கா கொடை எடுத்துட்டு போயிருக்கணும். இப்ப பாரு மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படினு சொல்றதுக்கு நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். Next one, we should have booked the hotel room earlier. ரூம் நம்ம சீக்கிரமாவே புக் பண்ணிருக்கணும். ஏனா இப்போ ஒருவேளை கிடைக்கல அப்படினா நம்ம ஐயோ இத நம்ம சீக்கிரமாவே புக் பண்ணிருக்கணும் அப்படினு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் we should have booked the hotel room earlier அப்படினு சொல்றோம். Next one, you should have tried the cake. It was delicious. இது என்ன அப்படினா நீ அந்த கேக்க சாப்பிட்டு பாத்துக்கணும். அது ரொம்ப டேஸ்டா இருந்தது. நீ சாப்பிட மிஸ் பண்ணிட்ட. You should have tried the cake. Next one, they should have fixed the leak before it caused damage. இப்போ அது ரொம்ப டேமேஜ் உண்டு பண்ணிருச்சு. இதுக்கு முன்னாடியே ஒழுங்கா அது சின்னதா லீக் ஆயிட்டு இருக்கும்போதே அவங்க அத சரி பண்ணிருக்கணும். They should have fixed the leak before it caused damage. Next one, I should have listened to your advice. இது நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னா நான் ஒழுங்கா முன்னாடியே உன் பேச்சை கேட்டிருக்கணும் அப்படினு சொல்லுவால அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் I should have listened to your advice அப்படினு சொல்றோம். Next one, he should have talked to him earlier. அவன் கூட அவன் முதல்லயே பேசியிருக்கணும். He should have talked to him earlier. அவன் கூட அவன் சீக்கிரமாவே பேசியிருக்கணும். முதல்லயே பேசியிருக்கணும். இவ்வளவு நாள் பேசாம விட்டாங்கனால பிரச்சனை பெருசாயிடுச்சு. So he should have talked to him earlier. முதல்லயே பேசியிருக்கணும். So இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கணும் அப்படினு சொல்றதுக்கெல்லாம் நம்ம should have யூஸ் பண்றோம். So இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சிருக்கணும் செய்யாம விட்டுட்டு இதெல்லாம் நான் செஞ்சிருக்கணும் அப்படினு நினைக்கிறீங்களோ அந்த சென்டென்சஸ்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இங்கிலீஷ் கத்துக்கிற உங்க फ्रेंड्स and family membersக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். I'll meet you in the next lesson. Thank you. Bye.